கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த காணொளி காட்சியில அலெக்சாண்டர் எருசலேம் நகரத்திற்கு வரும் பொழுது அந்நாட்களில அந்த எருசலேமினுடைய பிரதான ஆசாரியனாய் இருந்த ஜட்டுவா என்பவர் அலெக்சாண்டரை பார்க்கிறார். அலெக்சாண்டர் அவரை குனிந்து வணங்குவதை நாம் அங்கே பார்த்தோம். இதை ஜோசப்பஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் தனது நூலிலே பதிவு செய்திருப்பதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அத்தோடு அந்த காணொளி காட்சியை நான் நிறைவு செய்திருந்தேன். இப்போது இந்த மூன்றாவது பகுதியாக, இந்த அமைதி காலம் என்று சொல்லப்படுகிற இந்த மூன்றாவது பகுதியை உங்களோடு கூட தொடர்ந்து பகிர்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சியடைந்தவனாய் காணப்படுகிறேன். பரலோக தேவனின் உண்மையான பிரதிநிதியாக நான் உங்களை அங்கீகரிக்கிறேன் என்று அலெக்சாண்டர் சொன்னார். இந்த ஜட்டுவாவை பார்த்து அப்படி சொல்லுகிறார், உங்களை பற்றிய கனவு இருந்தது, அதில் எனக்கு ஏதாவது நல்லதை பற்றி சொல்வீர்கள் என்று நினைத்தேன். தானியேல் கண்ட தரிசனம் எப்படி மேதிய பெர்சியரை முறியடித்து அது உங்களால் எப்படி நிறைவேறுகிறது என்பதை ஜட்டுவா தானியேல் புத்தகத்தில் இருந்து எடுத்து காட்டியதை மகா அலெக்சாண்டர் நம்பினார். மேதிய பெர்சிய பேரரசை கைப்பற்றியதை பற்றிய தெளிவான குறிப்பு அவருக்கு அங்கே தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மூலமாய் காட்டப்பட்டது. அவர் எருசலேமை காப்பாற்றுவதற்கு ஜட்டுவாவிடம் சத்தியம் செய்து கொடுத்தார், அதையும் நிறைவேற்றினார். அவர் எருசலேமில் இருந்து ஆலயத்தை பாதுகாத்தார். இப்போது மேதிய பெர்சியர் இல்லை, ஆனால் கிரேக்க பேரரசு என்னும் உலகை ஆளும் பேரரசு உள்ளது. கிமு 332 அலெக்சாண்டரின் ஆட்சியின் துவக்கத்தில் இருந்து 12 ஆண்டுகள் அவரது ஆட்சியின் காலம். அலெக்சாண்டர் பாபிலோன் நேபுகாத்நேச்சர் அரண்மனையில் இப்போது இருக்கிறார். அலெக்சாண்டர் மாசிடோனியாவில் இருந்து பாபிலோன் வரை சென்றிருக்கிறார். மேலும் 12 ஆண்டுகளில் அவர் டானுப் நதியில் இருந்து வட ஆப்பிரிக்கா, இந்தியா வரை அலெக்சாண்டர் கைப்பற்றினார் என்பது உலக வரலாறு. பாபிலோனிலே அவர் தனது 33வது வயதிலே இறக்கிறார். அலெக்சாண்டர் எப்படி இறந்தார் என்பது ஒரு சர்ச்சைக்குரியதாகவே இன்றும் இருக்கிறது. அவர் குடிபோதை மயக்கத்தில் இருந்தார் என்றும், அவர் விஷம் குடித்தாரா என்றும், அவருடைய இறப்பை குறித்து பல்வேறு சந்தேகங்கள் ஒரு அவிழ்க்கப்படாத முடிச்சாகவே உள்ளது. ஆனால் அவர் இறந்து விட்டார். இப்பொழுது அவருக்கு பின் யார் என்கிற பிரச்சனை எழுகிறது. அவருக்கு வாரிசு இல்லை. அவர் இறந்தபோது தனது ராஜ்யத்திற்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவுபடுத்தவில்லை. அவர் அதை வலிமையானவர்களிடம் கொடுங்கள் என்று சொன்னார். மகா அலெக்சாண்டர் இருக்கும்போது வயிற்றில் பிறக்காத மகன் இருந்தார். அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த குழந்தை பிறந்தது. அவன் பெயர் 2ஆம் அலெக்சாண்டர். அவரது 4 தளபதிகளும் அலெக்சாண்டர் விட்டு சென்ற ராஜ்யத்தை நிர்வகிப்பது என்று முடிவு செய்கின்றனர். 2ஆம் அலெக்சாண்டர் பெரியவனாகும் வரை இவர்கள் 4வரும் ராஜ்யத்தை நிர்வகிப்பார்கள் என்று சொல்லி முடிவு செய்யப்பட்டது. அதன்பின் சாம்ராஜ்யத்தின் புதிய ராஜாவாக 2ஆம் அலெக்சாண்டரை நியமிக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த 4 தளபதிகளும் அலெக்சாண்டருடைய ராஜ்யத்தை ஆளுகிறார்கள். ஒரு தடவை அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் இயல்பாகவே யாருக்கும் அதை விட்டு கீழ் இறங்குவதற்கு மனசு வருவதில்லை. எனவே அலெக்சாண்டரின் நேரடி வாரிசான 2ஆம் அலெக்சாண்டர் பிறந்த பிறகு இந்த 4 தளபதிகளும் அந்த 2ஆம் அலெக்சாண்டரை கொன்றுவிட்டனர். மகா அலெக்சாண்டரின் மனைவியும் அவனுடைய தாயான ரோக்சானாவையும் கொன்றுவிட்டனர். மகா அலெக்சாண்டரின் சகோதரர்களையும் கொன்றுவிட்டார்கள். ராஜ்யத்தை ஆளுகை செய்வதற்கு
நேரடி வாரிசோ அல்லது அவருடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்களோ யாரும் இல்லை. இப்போது நால்வரும் ராஜ்யத்தை பிரித்து ஆளுகை செய்ய முன்வந்தனர். அவர்களுடைய பெயரை பார்க்கும் முன் தானியேல் 11ஆம் அதிகாரத்தை சற்று பார்ப்போம். இந்த அதிகாரத்திலே 135 நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருப்பதால் அதை எல்லாம் விளக்கி சொல்ல காலம் நேரம் போதாததால் அதை விட்டுவிடுவோம். ஆனால் 11 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அது அலெக்சாண்டரை பற்றியது. அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் விடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேற பேர்களுமாய் தாண்டி போகும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். மிருகத்திற்கு 4 கொம்புகள் இருந்தது போல அது இப்போது வானத்தின் 4 காற்றுகளாகும். இந்த 4 தளபதிகளின் பெயர்கள் கசாண்டர், லிசிமாக்கஸ், செலுக்கஸ் மற்றும் டாலமி என்பதாகும். இந்த 4 அலெக்சாண்டருடைய 4 மாலுமிகள். இவர்கள் 4 பேரும் உலகை ஆண்டார்கள். ஜெனரல் 1 கசாண்டர் கிரேக்கத்தையும் மாசிடோனாவையும் வைத்துக் கொண்டார். லீமாக்ஸ் ஆசியா மைனரையும் தெரேஸ் பகுதியையும் தனது பகுதிகளாக பெற்றுக்கொண்டார். அதை இப்போது நவீன துருக்கி என்று அதை நாம் அழைக்கிறோம். ஜெனரல் செலுக்கஸ் சிரியாவையும் பாபிலோனையும் தனது ஆட்சி பகுதியாக வைத்துக் கொண்டார். 4வது தளபதியான டாலமி எகிப்து, வடாப்பிரிக்கா மற்றும் அரேபியாவை தனது ஆட்சியின் கீழ் வைத்துக் கொண்டார். இதில் கடைசி 2 தளபதிகள் மிகவும் முக்கியமானவர்கள், செலுக்கஸ் மற்றும் டாலமி. செலுக்கஸ் டாலமில் இருந்து வந்த மன்னர்கள் செலுசிட், டாலமி பேரரசு என்று அழைக்கப்பட்டனர். இது சில நூற்றாண்டுகள் நீடித்தது. இந்த 2 பேரரசுகளும் ஏன் முக்கியம் வாய்ந்தது? ஏனென்றால் இவர்களிடம் சிரியாவும் பாபிலோனும் வட ஆப்பிரிக்காவும் எகிப்தும் உள்ளன. இவைகளை ஒருவர் கட்டுப்பாட்டுக்குள் ஒருவர் கொண்டு வர அடிக்கடி இவர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். வடக்கிற்கும் தெற்குக்கும் இடையில் ஒரு முக்கியமான நாடு இருக்கிறது. அதுதான் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் நாடு. எனவே தானியேல் 11ஆம் அதிகாரத்திலே வடதிசை ராஜா, தென் திசை ராஜாவை பற்றி பல வசனங்கள் உள்ளன. 200 ஆண்டுகால வரலாறு, செலிட் வம்சம் மற்றும் டாலமி வம்சத்துடன் தொடர்புடைய 135 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி உள்ளன. ஒருவருக்கொருவர் சண்டையிடும் மன்னர்கள் தொடர்ந்து இந்த 200 ஆண்டு காலம் இவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி இவ்வளவு விரிவாக பேசப்பட காரணம், அவர்கள் விவாதத்துக்குரிய நிலமாக இருக்கிற இஸ்ரவேலின் நிலப்பரப்பை கைப்பற்றி தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள போராடுவதுதான். இஸ்ரவேல் இந்த மோதலில் உள்ளது. அவர்கள் செயல்பாடுகள் யூத மக்களின் செயல்பாடுகளை தொடுவதால் தீர்க்க தரிசனங்கள் சிக்கலானதாகின்றன. இப்போது இது ஒரு பெரிய விஷயத்தை அங்கே கொண்டு வருகிறது. உலகின் மைய பகுதி எது? தேவனுடைய மனதில் இஸ்ரவேல் உலகின் மையமாக இருக்கிறது. உண்மையில் எசேக்கியேல் 5:5 தேவன் கூறுகிறார், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவில் நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய புவியியல் அமைப்பில் இஸ்ரவேல் நடுமையத்தில் உள்ளது. எனவே வேதாகமத்தில் திசைகளை படிக்கும் போது, அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய 4 திசைகள் எப்பொழுதும் இஸ்ரவேலோடு தொடர்புடையவைகள். தென் திசை ராஜா, வடதிசை ராஜா என்றால் இஸ்ரவேலுக்கும் தெற்கேயும் வடக்கேயும் உள்ள ராஜாக்கள் என்று பொருள். பழைய ஏற்பாட்டின் விளக்கு உரையான மித்ராஷ் என்று அழைக்கப்படும் மித்ராஸில் ஒரு மேற்கோள் உண்டு. அது கூறுகிறது, இஸ்ரவேலுடைய நிலப்பரப்பு உலகத்தின் மையத்தில் உள்ளது. எருசலேம் இஸ்ரவேலின் மையத்தில் உள்ளது. எருசலேமின் தேவாலயம் எருசலேமின் மையத்தில் உள்ளது. தேவனின் திட்டத்தின் மையப்பகுதி டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லப்படுகிற சீயோன் மலை. தானியேல் 11ஆம் அதிகாரத்திலே இந்த தீர்க்கதரிசிகள் அனைத்தும் உள்ளன. செலிசிட், டாலமி வரலாறு, இது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை பார்ப்போம். தானியேல்
11:21 பார்ப்போம். இந்த இரண்டு பேரரசலும் சண்டையிடும் போது இறுதியில் ஒரு விஷயம் நடக்கிறது. இங்க தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது, ஆனால் அது இப்போது வரலாறாகிவிட்டது. செலிஸ்டிட் வம்சத்திலே ஒரு ராஜா வருகிறான். செலிஸ்டுகள் வடக்கே இருக்கிறார்கள். அவர்கள் சிரியா வம்சம். இந்த செலிஸ்டிட் ராஜாக்களில் 8வது ராஜா, அவனுக்கு 4ஆம் ஆண்டியோகஸ் என்று பெயர். பல ஆண்டியோகஸ் இருந்தனர். ஆனால் இந்த 8வது செலிஸ்டிட் மன்னரான 4ஆம் ஆண்டியோகஸ் பற்றி 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், இவனுக்கு ராஜ்ய பாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள், ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறியடிக்கப்படும். உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான். தேசம் சுகவாழ்வோடும் சம்பூர்ணத்தோடும் இருக்கையில் அவன் உட்பிரவேசித்து தன் பிதாக்களுக்கும் தன் பிதாக்களின் பிதாக்களுக்கும் செய்யாததை செய்வான். கொள்ளையிட்டு சூறையாடி பொருளை அவர்களுக்கு இறைத்து பங்கிட்டு அரண்களுக்கு விரோதமாக தனக்குள் உபாயங்களை யோசிப்பான். சில காலம் மட்டும் இப்படியே இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே இந்த காணொளி காட்சியை நான் நிறைவு செய்கிறேன். 4வது காணொளி காட்சி இன்னும் ஒரு சில தினங்களிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.